எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து ஹோம்மேட் கரம் மசாலா செய்ய போகிறேன். நம்ம வீட்டில் வந்து நம்ம கறி குழம்புக்கு, கறி பெரட்டலுக்கு, அதுக்கப்புறம் அந்த நான்வெஜ்ஜு என்ன செய்கிறோமோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது கரம் மசாலா. நான் உங்களுக்கு அந்த ரெசிபி என்னென்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது வந்து லேசாக பொன்னிறமாக வறுத்துட்டு மிக்சியில் கொஞ்சம் நைஸாக பொடி பண்ணி அதை ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கணும். ஏன்னா வந்து ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணோம்னா அது வந்து அந்த ஃப்ளேவர் கிடைக்காது. அது வந்து ஒரு தேவையானதுக்கு மட்டும் கொஞ்ச நாளைக்கு ஒரு மாதத்துக்கு, ஒரு 2 மாதத்துக்கு, அந்த மாதிரி 1 மாதம் போதும். அந்த 1 மாதத்துக்கு தேவையானது நம்ம யூஸ் பண்ணிட்டு திரும்ப நம்ம இதே மாதிரி அரைச்சி ஒரு டப்பாவில் போட்டுவோம். 4-5 மாதம்னா அந்த ஃப்ளேவர் போயிடும். அந்த நல்லா இருக்காது. நம்ம குழம்பெல்லாம் செஞ்சோம்னா அந்த டேஸ்ட்டு, அந்த ஸ்மெல்லு நல்லா வராது. அதனால் வந்து நான் உங்களுக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அன்னாச்சி பூவு, இலை, ஜாதி பத்திரி, லவங்க முட்டு, இது வந்து லவங்க காய், இது கருப்பாக இருக்கும். அது லவங்க காய், லவங்கம், ஜாதிக்காய் 1, கடல் பாசி, ஏலக்காய், பட்டை. இவ்வளோதாங்க இதுக்கு தேவையானது. இப்போது இதுக்கு தேவையானது அன்னாச்சி பூவு, இது இலை, ஜாதி பத்திரி, லவங்களோட காய், இது வந்து ஜாதிக்காய், லவங்கம், கடல் பாசி, ஏலக்காய், பட்டை. இதுதான் இந்த இதை வச்சு தான் நம்ம வந்து கரம் மசாலா நம்ம வீட்டுக்கு அந்த கறிக்கு எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு கரம் மசாலா ரெசிபி இதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. வீட்டு கரம் மசாலா ரெசிபி அவ்வளோதாங்க. இதை வந்து நான் வந்து ஸ்டவ்வில் வச்சு லேசாக பொன்னிறமாக வறுத்து உங்களுக்கு பொடி பண்ணிவிட்டு அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வீட்டில் வந்து நீங்கள் சட்டுன்னு செஞ்சிடலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. வீட்டில் இருக்கிற எல்லாமே இருக்கும். ஆனால் இது கூட சோம்பெல்லாம் போட்டோம்னா அந்த ஃப்ளேவர் மாறிடும். சோம்பு போடக்கூடாது, சீரகமும் போடக்கூடாது. ஏன்னா வந்து அது வந்து டேஸ்ட்டு மாறிடும். நீங்கள் வந்து என்னன்னா அந்த சோம்பும் சீரகமும் நீங்கள் தனியாக பொன்னிறமாக வறுத்து அரித்து வச்சுக்கிட்டோம்னா அது வந்து கறிக்கு எல்லாத்துக்கும், கறி குழம்புக்கு, கறி பிரட்டலுக்கு, எல்லாத்துக்கும், சுக்காக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சிக்கனுக்கு, மட்டனுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள், நான் வறுக்கிறேன். பாருங்கள், வறுத்துட்ருக்கேன். இதை லேசாக தான் வறுக்கணும், சிம்மில் வச்சுட்டு தான் வறுக்கணும். ரொம்பவே ஐயா வச்சா தீஞ்சி ஒரு மாதிரி அந்த ஸ்மெல்லே இருக்காது. நம்ம அரைச்சோம்னா அந்த ஸ்மெல்லே இருக்காது. இதுதான் லேசாக சிம்மில் வச்சு இப்படி தான் வறுக்கணும். இந்த மாதிரி வறுத்து இதை ஆறினோன்னா நம்ம பொடி பண்ணி அதே டக்குன்னு அரைச்சிட்டோம். நம்ம என்ன பண்ணணும், உடனே வந்து டப்பாவில் போடக்கூடாது. அரைச்சி மிக்சியில் அரைச்சி வச்சோம்னா அந்த ஹீட்டு இருக்கும். அது கொஞ்ச நேரம் ஆறிட்டோன்னா தான் அந்த டப்பாவில் போடணும். இந்த ஹீட்லேயே நம்ம இந்த மாதிரி போடக்கூடாது. இப்போது நல்லா வறுத்து எடுத்துட்டேன். நல்லா வறுத்து எடுத்துட்டேன். இப்போ கரெக்டாக ஆயிடுச்சு. இப்போ அது போதும். அது வந்து ஒரு 1/4 ஹவர் 10 நிமிஷம் அது நல்லா ஆறிட்டோன்னா நம்ம வந்து மிக்சியில் போட்டு பொடி பண்ணிவிட்டு அரைச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், அந்த கரம் மசாலா நான் அரைச்சி ஒரு டப்பாவில் போட்டிருக்குறேன் பாருங்கள். இது இப்போ உடனே அரைச்சி போட்டதுனால இது ஒரு 5 நிமிஷம் ஆறிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேக் பண்ணி வச்சுக்கலாம். இவ்வளோதாங்க, இதுதாங்க கரம் மசாலா. பாருங்கள், இவ்வளோதான். ரொம்பவே நைஸாகவும் இல்லை, ரொம்ப குறைன்னு இல்லை, நல்லா மீடியமான பதத்தில் இருக்குது கரம் மசாலா. இதுதான் ஹோம்மேட் கரம் மசாலா. இதை வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு அது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சொல்லிவிட்டு இதை பாருங்கள். அதை வீட்டில் இருக்கிற பொருளே வச்சு டக்குன்னு அரைச்சி அது ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். கடையில் போய் தேவையானது வாங்கணுன்னு இல்லை, அவசியம் இல்லை. ஏன்னா வீட்டில் இருக்கும் உங்களுக்கு, அந்த பொருளே வச்சு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இவ்வளோதாங்க ஹோம்மேட் கரம் மசாலா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு எனக்கு வந்து என்ன ஏதுன்னு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.